அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல மகாலயபக்ஷம் இந்த ஆண்டு எப்பொழுது ஆரம்பிக்கிறது, மகாலயபக்ஷத்தினுடைய சிறப்புகள் என்ன, அவசியமாக நம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய தவறவிடக்கூடாத நாட்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டு மகாலயபக்ஷமானது எப்போது என்று பார்த்தோமேயானால் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் முதல் தொடங்குகிறது. அதாவது ஆவணி 23ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி அன்றைய தினம் மகாலய அமாவாசையுடன் இந்த மகாலயபக்ஷமானது நிறைவடைகிறது. இந்த 15 நாட்களுமே நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த முன்னோர் வழிபாடானது மிகவும் முக்கியமானது. இந்த மகாலயபக்ஷம்னா என்னன்னு பார்த்தோம்னா, மகாலய சிராத்தம், பித்ரு சிராத்தம், மகாலய தர்ப்பணம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்படிலாம் என்ன, எதற்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா, இந்த மகாலயபட்சத்துல பல பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் பலர் எல்லாரும் ஒன்னா சேர போறாங்க. அதற்காக தான் இந்த மகாலயபட்சம். வழக்கமா நம்ம ஸ்ராத்தம் தர்ப்பணம் அதையெல்லாம் 2 வர்க்கம், அதாவது மாதா பிதா அப்படின்ற 2 வர்க்கம், இதை தான் உபய வர்க்கம்னு சொல்லுவோம். இந்த 2 வர்க்கத்துக்கு மட்டும்தான் நம்ம வழக்கமா கொடுப்போம். பொதுவாக நம்மளுடைய தலைமுறை அப்படின்னு பார்த்தா 21 தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட தலைமுறை 7, நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறை 7, நமக்கு பின்னாடி உள்ள தலைமுறை 7ன்னு 21 தலைமுறைகளை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கும் போது அமாவாசை தினத்துல 3 தலைமுறைகளுக்கு மட்டும்தான் நம்ம பொதுவாக கொடுக்குறோம். அப்போ பாக்கி விட்டு போனவங்களுக்கெல்லாம், நம்மளுடைய உறவினர்கள், நம்ம கூட வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அந்த விட்டு போன அத்தனை முன்னோர்களுக்கும் சேர்ந்து நம்ம கொடுப்பது தான் இந்த மகாலயபட்ச தர்ப்பணம். இந்த காரியங்கள்லாம் இந்த நாட்கள் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த மகாலயபட்ச காலத்தில் நம்ம முன்னோர்கள், வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அத்தனை பேரும் வந்து அவரவர்களுக்கு தேவையான சொந்த பந்தங்களை, அவரவர்களுக்கு பிடித்த சொந்தங்களுடைய வீடுகளை தேடி வந்து இந்த 15 நாட்களுமே அவர்களுடைய இல்லங்களில் தங்குவதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதாவது ஆடி அமாவாசை அன்றைய தினத்துல அவர்கள் விண்ணுலகத்திலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும் அந்த முன்னோர்கள் இந்த புரட்டாசி அமாவாசை, இந்த மகாலயபட்சத்துல இந்த 15 தினங்களும் அவரவர்களுக்கு உரிய, அவரவர்களுக்கு விரும்பும் அந்த உறவினர்கள் வீட்டில் தங்கி இருந்து அவர்களுக்கு வேண்டிய நல்லாசிகளை வழங்குவதாக ஐதீகம். நம்ம முன்னோர் சாபம், பித்ரு தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம். அதாவது ஏதாவது அவர்களுக்கு காரிய தடைகள், ஏதாவது வீட்டில் காரியங்கள் நடக்கலை, எல்லாத்தையும் தடைகள் வருதுன்னா முன்னோர் சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இந்த மாதிரி தோஷங்கள், சாபங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போக்கிக் கொள்றதுக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த, முன்னோர்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான நாள் தான் இந்த 15 நாட்கள். எப்பேற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் இருந்தாலும் இந்த 15 நாட்கள் நம்ம இந்த முன்னோர் வழிபாடை கடைபிடிக்கிறதுனால அத்தனையும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறதுக்கும், அதாவது முன்னேற்ற பாதை நோக்கி செல்றதுக்கும், எந்த ஒரு தடைகள் இருந்தாலும், எந்த வேலை எடுத்தாலும் தடை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து நமக்கு முக்கியமாக நிம்மதி தரும் வகையில் நம்மளுடைய வாழ்க்கை அமையறதுக்கு இந்த 15 நாட்கள் வழிபாடை நம்ம அவசியம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். வழிபாடு அப்படின்னா என்ன? நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களை தான் நம்ம பித்ருகள்னு சொல்கிறோம். நம்மளுடைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கூட இருந்து பார்த்தவங்க, அவங்களுக்கு நம்ம முறையாக செய்ய வேண்டிய அந்த பிதிர்காரியங்களை செய்யணும். அதுதான் இந்த 15 நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. இதை செய்கிறதுனால அந்த முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கிறதுனால அத்தனை சாபங்கள், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். யார் ஒருவர் இந்த முன்னோர் தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யலையோ, அவங்க எந்த நிலையில இருந்தாலும் அவங்க வேலையில கட்டாயமா ஒரு தடைகளோ, அவங்களோட முன்னேற்ற தடையோ, காரிய தடையோ, சிக்கல்னு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால முன்னோர் காரியங்களை முறையா கட்டாயம் நம்ம செய்யணும். அதாவது யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணபலம், பதவி பலம் அப்படின்னு எவ்வளோ இருந்தாலும் அவங்க இந்த முன்னோர் தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யலைன்னா அவங்களுக்கு நிச்சயம் பல சங்கடங்கள் அவர்களுக்கு
தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த முன்னோர் தர்ப்பண காரியங்களை நிச்சயம் யாராக இருந்தாலும் முறையாக செய்ய வேண்டும். இந்த மகாலயபட்சத்துல நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடுகளில் இந்த 15 நாட்களும் தங்குவதால அவர்களுக்கு நம்ம இந்த 15 நாட்களுமே அவர்களுக்கு உண்டான வழிபாடு முறைகளை செய்யறது ரொம்பவும் நல்லது. அப்படி முடியாதவங்க ஏதாவது இந்த 15 நாள்ல ஒரு நாள் முன்னோர் வழிபாடு அவர்கள் முறையாக கடைபிடித்தா கூட அந்த முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடைந்து நம்மை மனமாற வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்வார்கள். சரி, இந்த முன்னோர் வழிபாடு இந்த மகாலயபட்சத்தில் எப்படி செய்வது, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையானது தான். இதற்கு தினமும் நீங்கள் கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் இந்த மகாலயபட்சத்தில் வரும் மிக முக்கியமான 2 தினங்கள் மகாபரணி, இன்னொன்று மத்தியாஷ்டமி, இந்த 2 தினங்களில் நீங்கள் நிச்சயம் இந்த வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த மகாலயபட்ச 15 நாட்களில் வழிபாடுகளை நீங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் வீட்டில் மறைந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மறைந்த திதி உங்களுக்கு தெரிந்தால் அந்த திதி இந்த 15 நாட்களில் என்று வருகிறதோ அன்றைய தினம் நீங்கள் இந்த முன்னோர் வழிபாடை மேற்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் இறந்த திதி தெரியவில்லை என்றால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த நான் சொன்னேன் அல்லவா மகாபரணி, அன்றைய தினத்தில் எந்த திதியாக இருந்தாலும் அவர்களை நினைத்து நீங்கள் அந்த நாள் தவறாமல் வழிபடலாம், முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி அந்த திதியையும் நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் அடுத்ததாக வரும் மத்தியாஷ்டமி, அன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடு யார் எந்த திதியாக இருந்தாலும் அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மகாலயபட்சத்தில் இறந்தவர்களுடைய திதி வரும் நாளில் வழிபாடை மேற்கொள்ளலாம் என்று சொன்னேன். இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும், அதாவது இறந்தவர்களுடைய திதி வளர்பிறை தேய்பிறை. இந்த மகாலயபட்சத்துக்கு வளர்பிறை தேய்பிறை என்று எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. திதி ஒன்று மட்டும் நீங்கள் கணக்கில் கொண்டு அந்த திதி என்றைக்கு வருகிறதோ அன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மகாலயபட்ச வழிபாடு என்றால் ரொம்ப நேரம் ஆகும், நம்மளால் தினமும் கடைபிடிக்க முடியுமா அப்படி என்றெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இந்த தர்ப்பண காரியங்களை யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பின்பு சூரியனுக்கு அர்க்கியம் செய்ய வேண்டும். சூரியனுக்கு அர்க்கியம் அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். அதாவது யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டும். யார் செய்ய வேண்டும் என்றால் தந்தை இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய மகன் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்றால் கருப்பு எள் கட்டாயம் தேவையானது கருப்பு எள். அந்த கருப்பு எள்ளையும் தண்ணீரையும் வைத்து கிழக்கு முகமாக திரும்பி சூரிய பகவானை மனமாற பிரார்த்தித்து கொண்டு நீங்கள் எள்ளும் தண்ணீரையும் இறைக்க வேண்டும். அதை ஊற்றும் போதே கீழே ஒரு பாத்திரத்தை வைத்து கொண்டு அதிலே நீங்கள் அந்த எள்ளும் தண்ணீரையும் விட்டு அந்த நீரை பின்பு நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு அல்லது கால்படாத இடத்துல ஊற்றி விடலாம். அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டு சிங்கில் கூட நீங்கள் அதனை ஊற்றி விடலாம். இதுதான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. அதன் பிறகு உங்கள் வீட்டு வாசலில் இந்த 15 நாட்களிலுமே காலை மாலை 2 வேளையிலையும் ஒரு டம்ளரில் தண்ணியும் அதில் சிறிது கருப்பு எள் கலந்து காலை மாலை என்று வைக்க வேண்டும். காலை வைக்கிற நீரை நீங்கள் மாலையில் அந்த தண்ணீரை மாற்றிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணி வைக்கணும். மாலை வைக்கிற நீரை அதே போல் காலையில் மாற்றிட்டு புதிய தண்ணீர் வைக்க வேண்டும். இது 2வது. 3வதாக நீங்கள் செய்ய வேண்டியது முன்னோர் படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அதன் பின்பு உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி நீங்கள் வழிபட வேண்டும். அதன் பின்னர் இந்த வழிபாட்டை முடித்த பின்னர் நீங்கள் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். காகத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கோ பசுவிற்கோ நீங்கள் உணவளிக்க வேண்டும். இதுதான் அன்றைய தினத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் 15 நாட்களுமே இந்த மகாலயபட்சத்தின் போது கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு. இந்த மகாலயபட்ச வழிபாட்டின் போது நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் கருப்பு எல்லை தான் பயன்படுத்த வேண்டும். அதன் பின்பு நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்கிறீர்கள் என்றால், அதாவது காலை 11:30 மணி முதல் நண்பகல் 1:30 மணிக்குள்ளாக நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்து காக்கைக்கு உணவளித்து அதன் பின்பு நீங்கள் உணவை அருந்த வேண்டும். மேலும் அன்றைய தினம் நீங்கள் யாருக்காவது உணவு அளிப்பதாக இருந்தாலும் படையல் போடுவதாக இருந்தாலும் கட்டாயம் வாழை இலையை பயன்படுத்துவதுதான் மிகவும் சிறப்பு. இதுதான் நீங்கள் இந்த மகாலயபட்சத்தின் அன்று கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சரி, இப்பொழுது இந்த மகாலயபட்ச தர்ப்பணங்களை யாரெல்லாம் செய்யக்கூடாது என்று தலைப்பில் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இது யார் செய்யக்கூடாது என்பதனை இப்பொழுது பார்க்கலாம்.
தர்ப்பணம் அதாவது எள்ளும் நீரும் இறைப்பது நிச்சயம் கட்டாயமாக ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், பெண்கள் கட்டாயம் செய்யக்கூடாது. பெண்கள் ஒருவேளை கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் கணவருக்காக அவர்கள் எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். மற்றபடி அவர்களுடைய தந்தையாரோ இல்லை உடன் பிறந்தவர்களோ அவர்கள்லாம் இல்லை, இறந்துட்டாங்க, வேற யாரும் வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பதற்கு இல்லை அப்படின்ற பட்சத்திலையும் நிச்சயம் பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீங்கள் அவர்களுக்காக நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். அதாவது நீங்கள் அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படைத்து படையல் போட்டு அந்த வழிபாட்டினை தான் பெண்கள் மேற்கொள்ள வேண்டும். மற்றபடி ஆண்கள் மட்டுமே தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும். இதை நிச்சயம் பெண்கள் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது இந்த மகாலயபட்சத்தில் நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்னெல்லாம் என்று பார்ப்போம். அதாவது சுப காரியங்களை அன்றைய தினத்தில் நாம் இந்த 15 நாட்களும் மேற்கொள்ளக்கூடாது. அதாவது கல்யாணம், நிச்சயதார்த்தம் போன்ற எந்த ஒரு சுப காரியங்களையும் நாம் இந்த 15 நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது, தவிர்க்க வேண்டும். மேலும் புதிய பொருட்களை வாங்குவது, புத்தாடை அணிவது, அசைவம் சாப்பிடுவதோ சமைப்பதோ இரண்டுமே கூடாது. முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது இதையும் நாம் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் சமைப்பதோ படைப்பதோ எதுவும் செய்யக்கூடாது. இந்த மகாலயபட்சத்தின் போது நாம் இந்த முன்னோர் வழிபாட்டினை முறையாக கடைபிடிப்பதால் நமது முன்னோர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்து நம்மையும் நம்மளுடைய சந்ததியினரையும் காப்பார்கள். மேலும் பித்ரு சாபம் அனைத்தும் தீரும், உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கும், வீட்டில் செல்வம் கொழித்து நிம்மதி நிலைக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஒரு மகாலயபட்ச 15 நாட்களை நாம் அனைவருமே கடைபிடித்து வாழ்வில் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெறுவோம். மங்களத்தை உண்டாக்கி தரும் இந்த மகாலயபட்சத்தை அனைவரும் தவறவிடாமல் இந்த எளிய வழிபாட்டு முறையினை கடைபிடிப்பதற்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றவர்களும் இந்த பதிவை பார்த்து கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை மறக்காமல் ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.